வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். நீங்க ஏர்டெல்ல அன்லிமிட்டெட் 5G பிளான் வச்சிருக்கீங்க. ஆனா உங்க டெய்லி டேட்டா மட்டும் டக்கு டக்குன்னு காலி ஆகுதா? ஏன் இந்த குழப்பம்னு யோசிச்சிருக்கீங்களா? வாங்க, இன்னைக்கு இந்த மர்மத்துக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு சிம்பிளா பாத்திரலாம். முதல்ல ஒன்னு சொல்லிக்கிறேன். இந்த பிரச்சனை உங்களுக்கு மட்டும் இல்ல. ஏர்டெல் யூஸ் பண்ற நிறைய பேருக்கு இதே கதை தான். ஒரே கடுப்பா இருக்கும்ல? ஆனா கவலையே படாதீங்க. இது ஏன் இப்படி நடக்குதுன்னு ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஓகே, வாங்க முதல் செக்ஷனுக்குள்ள போலாம். இந்த டேட்டா காலியாகிறதுக்கு அசல் காரணம் என்ன? நீங்க நினைக்கிறது கரெக்ட் தான். உங்க அன்லிமிட்டெட் பிளான் நீங்க பாக்குற மாதிரி அவ்வளோ அன்லிமிட்டெட் இல்ல. உங்க போன்ல மேல பாத்தீங்கன்னா 5Gன்னு நல்ல பளிச்சுன்னு காட்டும். ஆனா பாருங்க, உங்க 4G டேட்டா பேக் மட்டும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இது ஏதோ போன்ல இருக்க தப்பில்ல. இதுக்கு காரணம் நாம யூஸ் பண்ற 5G நெட்வொர்க் டெக்னாலஜிலேயே ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. அப்படி என்ன ட்விஸ்ட்? என்ன அந்த முக்கியமான வித்தியாசம்? விஷயம் இதுதாங்க. எல்லா 5Gயும் ஒன்னு இல்ல. ஆமா, இதுல 2 வகை இருக்கு. இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு புரிஞ்சுக்கிட்டாலே போதும், உங்க எல்லா கேள்விக்கும் பதில் கிடைச்சிடும். இந்த டேட்டா காலியாற பிரச்சனைக்கு மூல காரணமே இந்த 2 விதமான 5G நெட்வொர்க் தான். ஒன்னு உண்மையான பக்கா 5G, அது பேரு ஸ்டாண்டலோன் இல்லனா SA. இன்னொன்னு நம்ம பழைய 4G சப்போர்ட்டோட வேலை செய்யற 5G, அது பேரு நான் ஸ்டாண்டலோன், அதாவது NSA. இதை இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, ஸ்டாண்டலோன் 5G அதாவது SAன்றது புத்தம் புதுசா போட்ட ஒரு சூப்பர் ஹைவே மாதிரி. எந்த டிராஃபிக்கும் இல்லாம வேகமா போகலாம். ஆனா இந்த நான் ஸ்டாண்டலோன் 5G அதாவது NSAன்றது பழைய 4G ரோட்லயே ஒரு புது லேன் போட்ட மாதிரி. அதனால உங்க போன்ல 5Gன்னு காட்டினாலும் பின்னால அது உங்க 4G டேட்டாவை தான் யூஸ் பண்ணிக்கும். இப்போ புரியுதா உங்க டேட்டா எதுக்கு காலியாகுதுன்னு? சரி, நான் இவ்ளோ சொல்றேன். ஆனா இது நிஜம்தானான்னு நீங்களே செக் பண்ணி பார்க்க வேண்டாமா? வாங்க, உங்க போன்ல நீங்க எந்த வகையான 5G நெட்வொர்க்ல கனெக்ட் ஆகிருக்கீங்கன்னு கண்டுபிடிக்க ஒரு சின்ன சிம்பிளான டெஸ்ட் இருக்கு. அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நீங்க ஒரு டெக் டிடெக்டிவ் ஆக போறீங்க. சும்மா கெஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. உங்க போன் நெட்வொர்க்கோட உண்மையான முகத்தை ஒரு சின்ன சீக்ரெட் கோட் வச்சு நாமளே கண்டுபிடிக்கலாம். ரெடியா? நான் சொல்ற ஸ்டெப்ஸ அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் உங்க போன் டயல் பேட ஓபன் பண்ணுங்க. அதுல இந்த ஸ்கிரீன்ல தெரியற மாதிரி ஸ்டார் ஹேஷ் ஸ்டார் ஹேஷ் 4636 ஹேஷ் ஸ்டார் ஹேஷ் ஸ்டார் அப்படின்னு டைப் பண்ணுங்க. உடனே ஒரு டெஸ்டிங் மெனு ஓபன் ஆகும். அதுல உங்க ஏர்டெல் சிம் எதுவோ அதுக்கான ஃபோன் இன்ஃபர்மேஷன் செலக்ட் பண்ணுங்க. இப்போ அதுல கரண்ட் நெட்வொர்க் டைப் என்ன காட்டுதுன்னு பாருங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு கோடு தெரிஞ்சிருக்கும். அது SARன்னு இருக்கலாம், இல்லனா NSARன்னு இருக்கலாம். ஆனா இதுக்கு என்ன அர்த்தம்? வாங்க, இந்த கோடோட ரகசியத்தை இப்போ உடைக்கலாம். இப்போ பாருங்க, உங்க ஸ்கிரீன்ல NSA NRன்னு காட்டுதா? அப்படின்னா வாழ்த்துக்கள், உங்க டேட்டா ஏன் காலியாகுதுன்னு நீங்களே கண்டுபிடிச்சிட்டீங்க. ஏன்னா நீங்க யூஸ் பண்றது 4G கோர்ல இயங்குற 5G. ஒருவேளை உங்களுக்கு SANRன்னு காட்டுச்சுன்னா நீங்க ரொம்ப லக்கி. நீங்க தான் உண்மையிலேயே அன்லிமிட்டெட் 5G அனுபவத்துல இருக்கீங்க. சரி, இதெல்லாம் டெக்னிக்கல் விஷயங்கள். ஆனா ஒரு யூசரா நமக்கு இதனால என்ன இம்பாக்ட்? இதுக்கு என்னதான் தீர்வு? அத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இதுக்கு ஒரு நிஜமான உதாரணம் பாருங்க. ஒரு யூசர் ஒரு மாசம் ஏர்டெல் 5G பயன்படுத்தின அனுபவத்தை ஷேர் பண்ணிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அவருக்கு ரொம்ப அரிதாதான் உண்மையான ஸ்டாண்டலோன் 5G கனெக்ஷன் கிடைச்சுதான். அதனாலதான் அவரோட டெய்லி டேட்டாவும் தீர்ந்திருக்கு. இது ஒரு நல்ல உதாரணம் இல்லையா? அப்போ சுருக்கமா சொல்லணும்னா என்ன விஷயம்? ஒன்னு, ஏர்டெல் பெரும்பாலும் 4G நம்பி இருக்கிற NSA 5G நெட்வொர்க் தான் கொடுக்குது. 2, இந்த NSA 5G பழைய 4G இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல தான் வேலை செய்யுது. 3, இதனால தான் நீங்க 5G பிளான்ல இருந்தாலும் உங்க டெய்லி 4G டேட்டா காலியாகுது. இவ்வளவுதாங்க விஷயம். சரி, பிரச்சனை புரிஞ்சிடுச்சு, காரணம் தெரிஞ்சிடுச்சு, எல்லாமே ஓகே. ஆனா இதுக்கு என்னதான் தீர்வு? ஒரு யூசரா நம்மளால என்ன பண்ண முடியும்? இதுதான் முக்கியமான கேள்வி இல்லையா? வாங்க, அதுக்கான பதிலையும் பாத்திரலாம். உங்களுக்கு உண்மையிலேயே எந்த கண்டிஷனும் இல்லாத உண்மையான அன்லிமிட்டெட் 5G டேட்டா அனுபவம் வேணும்னா ஒரு பிராக்டிக்கலான தீர்வு இருக்கு. அது என்னன்னா, உண்மையாவே ஸ்டாண்டலோன் 5G நெட்வொர்க் தர்ற வேற ஒரு சர்வீஸ் ப்ரொவைடருக்கு மாறுறத பத்தி யோசிக்கலாம் அப்படின்னு சோர்ஸ்ல சொல்றாங்க. இப்போ பால் உங்க கோட்ல இருக்கு. இந்த வீடியோல கத்துக்கிட்டத வச்சு உடனே உங்க போன்ல செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு என்ன காட்டுது? SAவா இல்ல NSAவா? மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவலை வச்சு உங்க டேட்டாவை இனி நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க. அடுத்த ஒரு விளக்கத்தோடு உங்களை சந்திக்கிறேன்.